கால்குலேட் மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீன் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இங்கே வந்து மீடியன் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ மீடியன் கேட்டால் வேறு ஃபார்மில் வரும், மீன் கேட்டால் வேறு ஃபார்மில் வரும். ஓகேவா? மொத்தமாக வந்து குவார்ட்டல் டிவியேஷன் ஒன்று இருக்குது. அதுலேயே குவார்ட்டல் டிவியேஷன் கோஎஃபிஷியன்ட் குவார்ட்டல் டிவியேஷன் இருக்குது, மீன் டிவியேஷன் ஆஃப் மீன் இருக்குது, மீன் டிவியேஷன் ஆஃப் மீடியன் இருக்குது, அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 10 மார்க் ஆர் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டைப். ஸோ இது டைப் 1, அதனால அதோட ஃபார்முலா வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு தெரியும், இதுதான் எக்ஸோட வேல்யூஸ். என்னோட வேல்யூஸ்னால் இது எத்தனை வேல்யூஸ், கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அதை இங்கே எக்ஸ் பார்னால் மீனோட வேல்யூ தான் எக்ஸ் பார். மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் அது வந்து எக்ஸில் மைனஸ் பண்ணால் அது வந்து ப்ளஸ் பண்ணால் அதோட வேல்யூ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் வந்து ஃபைண்ட் பண்ணோம். மீனோட ஃபார்முலா வந்து டைப் பண்ணிக்க நம்ம ஆல்ரெடி 3rd யூனிட்டில் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான். இப்போ இது வந்து ஆல் வேல்யூஸ் வந்து ப்ளஸ் பண்ணி டிவைடேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து n வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இப்போ 9 இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணால் 8.88 வருது. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து போடணும். இப்போ வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 7ல் மைனஸ் 8.88, இப்போ 7 மைனஸ் 8.88 ஈக்குவல் பண்ணால் மைனஸ் 1.88 வருது. ஸோ இங்கே மைனஸ் வருது. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே டிட்டர்மெண்ட் இது மாதிரி போட்டால் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து இங்கே என்ன வரும், 1.88 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 மைனஸ் 8.88, 4 மைனஸ் 8.88 ஈக்குவல் டு மைனஸ் 4.88 வருது. ஸோ இந்த டிட்டர்மெண்ட் கொடுத்தா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக்கிடணும், 4.88. சப்போஸ் இங்கே ப்ளஸ்ஸே வந்துச்சுன்னா மைனஸாக மாற்றணுன்னா அப்படிலாம் மாற்றக்கூடாது. மைனஸ் மட்டும் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் வந்து ப்ளஸ்ஸாக அப்படியே இருக்கணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் இதெல்லாம் போடணும். இது வந்து ஆட் பண்ணால் 21.12 வருது. ஏன்னா இங்கே வந்து சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிட்டர்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதனால ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எல்லாம் கிடச்சிச்சில, இதோட வேல்யூ இருக்குது, என்னோட வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து மீன் டிவியேஷன் ஆஃப் மீன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இப்போது ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணால 21.50 அது வந்து இங்கே போடணும். இப்போ என்னோடய வேல்யூ வந்து 9. ஸோ இது வந்து கேல்குலேட் பண்ணால் 2.346 வருது. ஸோ இது வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படியே வரும். மீன் டிவியேஷன் அபவுட் மீன் டிவியேஷன் அபவுட்னாலும் ஃப்ரம்னாலும் ஆஃப்னாலும் சேம் இதே டைப் தான். ஓகேவா? ஆனால் இங்கே மட்டும் பார்த்துக்கணும், மீன் கொடுத்துருக்காங்களா மீடியன் கொடுத்துருக்காங்களான்னு. ஓகேவா? அப்போ ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பார்னால் மீன் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிள் போட்டு அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து இதுலேயே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் இருக்குது. இங்கே வந்து ஓன்லி மீன் டிவியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் மீன் டிவியேஷன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் மீன் டிவியேஷன் அதோட ஃபார்முலா வந்து மீன் டிவியேஷன் டிவைடட் பை மீன். இப்போ மீன் டிவியேஷன்னா இப்போ ஃபைண்ட் பண்ணோம்ல, இது 2.346. அப்போ மீனோட வேல்யூ 8.888. சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா இது வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நார்மலாக இண்டிவிஜுவல் டைப்புக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அந்த த்ராட் டைப் இருக்குல்ல, கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சிட்டு, அதுக்கு மட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன். ஸோ கால்குலேட் பண்ணால் 0.264 வருது. Calculate MD about mean and coefficient of mean deviation. MDனா mean deviation about mean. ஸோ இங்கே வந்து மீன் கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஃப்ரீக்வன்சி டைப். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இண்டிவிஜுவல் டைப். ஓகேவா? இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபார்முலா வந்து இங்கே இருக்குல்ல, சம்மேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n இருக்குது. ஸோ எஃப் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகேவா? அண்ட் த்ராட் டைப்புக்கும் இதே ஃபார்முலா தான் வரும். ஓகே, ஃபஸ்ட் டைப் மட்டும் சேஞ்ச் ஆகும், எஃப் இருக்காது. செகண்ட் டைப் இதே ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா மீன் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம மீன் வந்து ஃபைண்ட் பண்ணால் அதோட ஃபார்முலா வந்து போட்டு, ஸோ நம்ம 3rd யூனிட்டில் போட்டோம்ல மீன் வந்து ஃபைண்ட் பண்ணோம்ல, சேம் அதே ஃபார்முலா வச்சு நம்ம மீன் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சம்மேஷன் எஃப்ன்ட்டு இது வேணும்ல, இதோட ஆன்சர் வேணும்ல, அதனால எக்ஸ் அந்த டேபிளில் இருக்கிறது அப்படியே போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்லேருந்து எக்ஸ் பார் அப்படின்னா மீனோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி போடுறோம். இல்லைன்னா நம்ம இது போடாமல் டைரெக்டாக இதே போட்டுடலாம்.
ஏன்னா இங்கே வந்து ஒன்றும் இல்லை, மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான் இந்த டிட்டர்மினன்ட் போட்டால். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஃப், இதோட வேல்யூ வந்து எஃபோட மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ இது வந்து ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 186.4 வருது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து மீன் டிவியேஷனில் அப்ளை பண்ணால் 2.66 வருது. அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷனில் அப்ளை பண்ணால் ஸோ 0.3114 வருது. ஸோ இது சிம்பிள் தான். ஓகே, ஸோ நமக்கு மெயினாக என்ன தெரியணும்னா 3 டைப்ஸ்க்கான ஃபார்முலா தெரியணும் அண்ட் மீன் மீடியன் மோடு. ஸோ மோடு அவசியம் இல்லை, மீன் மீடியன் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக தெரியணும். ஓகேவா? இந்த 3rd யூனிட்டில் மீன் மீடியன் மோடு நம்ம தரவாக தெரிஞ்சால் 4th யூனிட் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 3rd யூனிட் தெரியாமல் இந்த யூனிட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக ஃபார்முலாஸ் தான் இருக்கும். எப்படியாச்சும் நம்ம ஃபார்முலாஸ் வச்சு ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கினாலும் இதை அது வச்சு நம்ம டேபிள் அலைன் பண்ணி போட்டுடலாம்.